சுவாமிகளுடைய நற்சிந்தனையை படித்து சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நவம்பர் 12, 2025 அப்பசி 27 தேய்பிறை அட்டமி ஆயிலிய நட்சத்திரம். இன்றைக்கு தேய்பிறை அட்டமியில பைரவ வழிபாடு செய்கிற மரபொன்று இப்ப கூடுதலாக பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னைக்கு ஜோகர் சுவாமிகளுடைய பாடல்கள்ல இன்றைக்கு நாங்கள் பார்த்திருக்கிறது எங்கள் வளநாடு இல்லை ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் இல்லையா? தெரியுது. அடுத்த பக்கம் இது வேணும் ஐயா. புத்தகத்துல குருபதத்தை கும்பிடுவோம் தான் அடுத்ததா வருகிறது. போன முறையும் சொன்ன நீங்க என்னண்டா, நீங்கள் பாக்குற புஸ்தகம் வேற, நான் பாக்குற புஸ்தகம் வேற. எங்களுக்கு ஒரு சிரமம் இருந்தது. ஜோகர் சுவாமிகளுடைய நற்சிந்தன பாடல்களை ஒழுங்கு முறைப்படி இணையதளத்துல எடுக்கிறதுக்கு ஒரு சிரமம் இருந்தது. யாராவது அப்படி எடுத்து தந்தால் நல்லா இருக்கு. இப்படி ஒரு தமிழ்ல ஒழுங்கு முறைப்படி அது எதன் காப்பிரைட் விடயம் இருக்குதோ தெரியல. அப்ப கிடைத்தது இது ஒருவர் உரை எழுதின ஜோகர் சுவாமிகளுடைய தேர்ந்தெடுத்த பாடல்களுக்கு உரை எழுதின புத்தகம். இதை வைத்து இந்த ஒழுங்கில போறோம் நாங்கள். சரிதானே? இப்ப நீங்கள் எங்கள் வளநாடு என்ற தலைப்பில பார்க்க வேணும். சரியோ? சரி, படிங்க பாப்போம். அன்பர் பணி திணிக்கும் நாடங்கள் நாடே, அறநுரைகள் கிடமான நாடங்கள் நாடே, துன்பங்களை போக்கி நிற்கும் நாடங்கள் நாடே, தூய அருள் மலை பொழியும் நாடங்கள் நாடே, இன்ப பெயர் ஓங்கி வள நாடங்கள் நாடே, இந்திரியங்கள் வர அற்ற நாடங்கள் நாடே, இந்திரிய கல்வரற்ற நாடங்கள் நாடே, என்புனி நெக்குருக என்ன வழி தாண்ட என் புறவன் காட்டி வைத்த எங்கள் வள நாடே. நல்ல இடம். எதை சொல்றாரு வேறு? எந்த நாட்டை சொல்லுகிறார்? இது இலங்கை இல்லை. எங்களோட உடம்ப சொல்ற இல்லை. எங்கள் இல்லாத நாடு என்றால் பரலோகம் உலகத்தில் சிவலோகத்தை சொல்லுறேன். சிவபுரம் சிவலோகத்தை சொல்றார். எங்கள் நாடு அதுதான் எங்கள் நாடு. நாங்கள் இப்ப இருக்கிறதெல்லாம் எங்கட நாடோ இல்லை. இதெல்லாம் ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன் மாதிரி நாங்க பயணம் வந்து போற இடம். எங்கள் நாடு என்பது சிவலோகம். அங்க போகிறதுக்குரிய வழியைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அதை சொல்றார். அன்பர் பணிந்தேத்தி நிற்கும் நாடங்கள் நாடே. இங்கே அன்பர் என்பது யாரை குறிக்கின்றது? அடியார்கள். அதுல எப்படிப்பட்ட அடியார்கள்? சிவனடியார்கள். எப்படிப்பட்ட சிவனடியார்கள்? நாங்களும் சிவனடியார் தான். அப்ப இது எப்படிப்பட்ட சிவனடியாரை குறிக்குது? முத்தி அடைந்த அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்ப அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்ப அன்பே சிவமாய் சிவமாயவர்கள் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தன் என்று மாணிக்கவாதுகர் வடிப்பார்.
அப்ப சாயுச்சிய முத்தி சிவம் ஆதல் நீ அது வாதல் தத்துவமசி என்கின்ற அந்த முத்தி நிலை அடைந்தவர்கள் பணிந்து ஏத்தி நிற்கும் நாடு எங்கள் நாடு. இதைத்தான் பரலோகம் என்று சொல்லுவார்கள். பரதீஸ் என்று ஆங்கிலத்தில் கிரேக்கத்தில் பரதீஸ் என்று சொல்லி அப்படியே பரடைஸ் என்ற சொல்லும் இருக்குது. அப்ப இதை வந்து அன்பர் பணிந்து ஏத்தி நிற்கும் நாடங்கள் நாடு. அடுத்தது அரண் உரைதற்கு இடமான நாடங்கள் நாரே. அரண் என்பது சிவனுடைய பெயர். அப்ப சிவன் உறைவது அங்கே. அரண் உரைதற்கிடமான நாடங்கள் நாடே. துன்பக் களை போக்கி நிற்கும் நாடங்கள் நாடே. துன்பங்களை இல்ல, துன்பக் களை. அந்த களை இன்ப துன்பங்கள் நமது வினையால் வருவன. இன்ப துன்பங்கள் தமது வினையால் வருவன. இப்ப இங்க வந்து துன்பத்தின் களைப்பை போக்கும் அந்த அயற்சி, அந்த களைப்பு எல்லாம் போக்கி நிற்கிற the final resting place. இதுதான் ரெஸ்ட் இன் பீஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். என்ன ரெஸ்ட் இன் பீஸ், the final resting place. துன்ப களை போக்கி நிற்கும் நாடங்கள் நாடே. அப்ப துன்பம் போட்டுது என்றால் முத்தி நிலையில எப்படி இருக்குமான்மா? ஆனந்தமாய் இருக்கு. ஆனந்தமாய் இருக்கு. முத்தி நிலையிலே ஆன்மா ஆனந்தமாய் இருக்கும். அது ஒரு முக்கிய விஷயம். இந்த ஆனந்தத்தை பற்றி ரெண்டு விஷயங்கள். இந்த முத்தி நிலையிலே ஆன்மா ஆனந்தமாய் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு, எப்படி இந்த ஆனந்தமாய் இருக்கும் என்றால் ஆன்மாவுக்குள்ள இயல்பாகவே ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தத்தை வெளியிலே தெரியாமல் மறைத்திருப்பதுதான் இந்த ஆணவ மலங்கள். அந்த மலம் போன பிறகு இயல்பாயுள்ள ஆனந்தம் வந்ததுனால ஆன்மா ஆனந்தமாயிருக்கும் என்று சொல்ற சைவக்காரர் இருந்திருக்கினம், இப்போ இருக்கினமோ தெரியாது. இவர்களை ஆனந்த ஆத்மவாதிகள் என்று சொல்லுவார்கள். ஆனந்த ஆத்மவாதிகள். அந்த ஆனந்தம் வெளியிலிருந்து புறப்படுவதல்ல, உள்ளேதான் இருப்பது. இந்த தடை போன உடனே அது வெளிப்படுகிறது என்றவர்கள் இருக்கிறார்கள். முத்தி நிலையிலே ஆன்மா இந்த கலையில, துன்பத்தில மட்டும் கலையில, இன்பத்திலையும் களை வருந்தானே. கஷ்டப்பட்டும் கலைக்கிறது இல்ல. பாட்டி போய் குடிச்சு வரிச்சாலும் களைச்சு போய் தானே வந்து படுக்கிறது. அப்ப இன்பத்திலையும் களை இருக்குது. அப்ப இன்ப துன்பம் ரெண்டும் இல்லாமல் ஆத்மா இந்த களை, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை ஆனபடியினாலே களை இல்லாம ஆன்மா ரெஸ்ட் பண்ணி இருக்கிறது. பாடானவாத முத்தி என்கின்ற சைவம் சொல்லுகிறது. அப்படி கொஞ்சம் பேர். ஆனால் சித்தாந்த சைவம் சொல்லுது இறைவனிடம் இன்பத்தை பெறுகிறது ஆன்மா. அந்த இன்பம் எப்படிப்பட்டது? இன்பம் நாங்கள் இருக்கிற இன்பம் எல்லாம் வந்து ஒரு முடிவு உண்டு இல்லையா? சச்சங்கத்துல இருந்தால் இப்ப இருந்த கதைச்சு கொண்டிருக்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். முடிஞ்சோடனே அதுக்கு ஒரு முடிவு இருக்கோ இல்லையோ? மைசூர் பாக விருப்பம் வேண்டா நல்லா இருக்கும். சாப்பிடைக்கு ஒரு இன்பம் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா? உண்டு. ஆனா இறைவனுடைய அந்த அங்க இருக்கிற இன்பத்துக்கு முடிவில்லை. அதான் ஆராவமுதே என்றார். ஆராவமுது. ஆராவமுது என்றா தின்ன தின்ன தவிட்டார். சாப்பிட்டு கொண்டே என்ஜாய் பண்ணி கொண்டே இருக்கலாம். அதான் இன்பத்துக்கு முடிவில்லை. இன்பத்துக்கு முடிவு அல்லவில்லை. இன்பத்துக்கு எதிரானது துன்பமும் இருக்குதா இல்லையா? இன்பம் என்றா துன்பம், மகிழ்ச்சி என்றா துக்கம், இப்படி எதிர் இருக்குது. ஆனந்தத்துக்கு எதிர் சொல்லிருக்கா? கல்லானந்தம் இல்லானந்தம் அப்படி ஏதாவது சொல்றாங்க இல்ல. அப்ப எல்லையற்ற இன்பம், முடிவற்ற இன்பம், அளவற்ற இன்பத்துக்கு பெயர் தான் ஆனந்தம். அது மனிதர்களுக்கு இல்லை. அது இறைவனுக்கே உரிய குணங்களில் ஒன்று. 8 குணங்கள்ல ஒன்று வரம்பில் இன்பம் உடைமை. வரம்பில் என்றா அளவற்ற, எண்ணற்ற, அளவற்ற, வரம்பில் இன்பம் உடைமை. அந்த இன்பத்தைத்தான் ஆனந்தம் என்று சொல்லுறது. அது இறைவனும் என்றா எங்களுக்கு நாங்கள் இறைவனிடம் சேருகிற பொழுது, நீ அது ஆகின்ற பொழுது, அன்பர் என்ற சொன்னேன், அன்பே சிவமாவது, நீங்கள் சிவமாகின்ற பொழுது எங்களுக்கு அந்த சிவத்தினுடைய ஆனந்தமும் எங்களுக்கு அது ஆகின்றது. அதான் மாணிக்கவாதிகள் சொல்லுவார், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதி நீ பெற்றதொன்றென்பால்
நான் உன்னிடமிருந்து அந்தமில்லாத முடிவில்லாத அந்த ஆனந்தத்தை பெற்றேன். அப்ப சிவன் தர நாம் பெறுவது, சிவத்துடன் அணைந்து சேர்ந்து நாம் அனுபவிப்பது அந்த ஆனந்தம். அப்படித்தான் சைவம் சொல்லுது. அப்ப துன்பக்கலை போக்கி நிற்கும் நாடங்கள் நாடே. அங்கால இன்பப் பயிர்ண்டு அடுத்தது வரும். அடுத்தது சொல்லுங்க. தூய அருள் மழை பொழியும் நாளங்கள் நாடே. தூய அருள், அது என்ன தூய அருள்? தூய அருள் பொழியும் மலை பொழியும் நாடங்கள் நாடு. அது என்ன? அது மலை அருள்மலை. அருள்மலை. அருள் என்றது என்ன? இப்ப நான் சொன்னேன் அன்பு என்பது ஒன்று, இன்பம் என்றது ஒன்று இருக்குது. அந்த இன்பத்தின் எல்லையில்லாத வரையற்ற எல்லையில்லாத முடிவற்ற இன்பத்தை தான் ஆனந்தம் என்று சொல்றது. அதே மாதிரி அன்பு என்று ஒன்று இருக்கு. இப்ப எங்களுக்கெல்லாம் அன்பு இருக்கு. பிள்ளைகள்ல அன்பு இருக்கு, மனைவியில அன்பு இருக்கு, சுற்றத்தாரில் அன்பு இருக்கு. கொஞ்சம் கூட கூட போனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆள இங்கால எல்லாம் அன்பு இருக்குது. ஆனா எங்களுடைய அன்பு எல்லாம் வரையறைக்கு உட்பட்டது. ஒரு எல்லை அளவுக்கு தானே. பிள்ளைகண்டா போல எல்லாம் கொடுத்துட்டு போவோமோ? இல்லை இல்லை, வரையறை உண்டு, எல்லை உண்டு. அடுத்தது நிபந்தனைக்குட்பட்டது. சில நிபந்தனைகள் எங்க நிறைவேற்றப்படாட்டி அன்பை செலுத்த மாட்டவன். பிள்ளைல நண்பை அல்லா இருக்கிறவண்ட வையுங்கோ. பிள்ளை எங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியம் பண்றதை செய்துட்டா உடனே அன்பு மாறிடும் எங்களுக்கு, இல்லையோமா? அப்ப எங்களுடைய அன்பு அப்படிப்பட்டது. ஆனா தூய அன்பு என்றா அது எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனை, கண்டிஷன், அன்கண்டிஷனல் அன்லிமிட்டெட் லவ் இருக்குது. அதைத்தான் அருள் என்று சொல்றார். அதைத்தான் தூயது என்று சொல்லுகிறார். தூயது எங்கள் எல்லாருக்கும் அது இல்லை. எப்ப அது வரும் என்றால் இறைவனை இறைவனுடன் ஒன்றிக்கும் போது நாங்கள் அதுவாகும் பொழுது. தத்துவமசி, நீ அதுவாகிறாய். அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுவாக இருக்கிறேன் என்கிற அந்த உச்ச நிலையை அடைகின்ற பொழுது இறைவனுடைய அன்பு, அந்த அன்பு தான் எங்களுடைய அன்பாக வருகிறது. எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற நிபந்தனையற்ற அன்பு, அந்த அருள் எங்களுக்கு வருது. ஆகவே பொதுவாக இந்த நிலையில நாங்கள் ஒருவரையும் அவர் நல்ல அருளர் என்ற ஒரு தரையும் சொல்லுறேன். இறைவன் அடைந்த ஞானிகளை மட்டும் அருளாளர் என்று சொல்லுவோம். சம்பந்தர் தேவருடைய செவியன் பாடினார் என்றால் தோடைய சிவன் திருப்பதிகத்தை அருளி செய்தார் என்று சொல்றதுதான் இருக்குது. இந்த பழமையிலே ஆர்த்தோடாக்ஸ் முறை, பழமையான முறை வந்து அருளி செய்தார். ஞானிகளுக்கு மட்டுமே அந்த இது வரும். அன்பரண்டது முதலாவது ஞானி. துன்பக்களை போக்கி என்பதற்கு அந்த துன்பக்களை போக்குறது மட்டுமில்லை, அடுத்தது வந்து இன்பப் பயிர் ஓங்கி வளர். இப்ப இந்த அருள் வந்து மழை பொழியும். இந்த அருள் வந்து எப்படி என்றால் இறைவனுடைய அருள் வந்து எப்பவுமே வந்து கொண்டுதான் இருக்குது. அவர் ஏதோ நாங்கள் இப்படி வந்தவரை தான் எங்களுக்கு அருள் வருகிறது, அதுக்கு முதல் இறைவன் அருள் செய்யலே என்று இல்லை. அவருடைய அருள் மழையை போல எப்பவும் பொழிந்து கொண்டே இருக்குது. எங்களுக்குத்தான் நாங்க சட்டியை கவிட்டு வச்சு போட்டு, சட்டியை கவிட்டு வைத்து போட்டு தண்ணி நிரம்பேல் என்று அழுது கொண்டிருக்கிறோம். நாங்கள் சட்டியை கவிட்டு வச்சிருக்கிறதால இறைவன் அருள்மனையில வெளிப்புறத்துல பட்டு கொஞ்சம் நினையுது. அதைத்தான் நாங்கள் கடவுள் எனக்கு அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று சந்தோஷப்படுறது. ஆனா நாங்கள் அந்த சட்டியை பாத்திரத்தை நிமித்தி விட்டால், எங்கள் அகத்தை திறந்து அது ரிசப்டக்களாக அதன் ரிசீவிங் என்றில் நாங்கள் இருந்தவென்றால் அந்த மழை எங்களையும் நிரப்பும். அருள்மலை. அப்ப அதான் தூய அருள் மழை பொழியின் நாடங்கள் நாடே. மழை வந்து பார்த்தோ பெய்கிறது. இவை இருக்கணும், இந்த வீட்டுல அம்போதரன் வீட்டுல மழை, பக்கத்து வீட்டுல மழை இல்லைன்னு இருக்கும். எல்லா இடத்துக்கும் பெய்யும். அதே மாதிரி இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீதியான தேவன். பாருங்க, இறைவன் ஆனந்தத்தை சொன்னார், இறைவனுடைய தூய அன்பை சொன்னார். அடுத்ததாக அவர் நீதியான தேவன். மழை போல அவருடைய அன்பு எல்லாருக்கும் தான் வருகிறது. அது எங்களுக்கு கிடைக்கல என்றா அது நாங்கள் அதை பெறுவதற்கு எங்களை தகுதியுடையவராக ஆக்கிக் கொள்ளல என்றது கருத்து. இப்ப ஆன்மீக பயிற்சிகள், சாதனைகள், இந்த படிப்புகள் எல்லாம் இந்த சட்டியை நிமிர்த்தி வைக்கிறதுக்கு தான். இதைத்தான் இருந்து போட்டு குருவர்கள் வந்த ஒன்று ஆறுதல குருவும் அங்கே இருந்துதான் எடுக்கிறார். சட்டியை நிமித்திர வேலைதான் குருவனுடைய வேலை. பாத்திரத்தை நிமித்தி வைத்தால் போதும், எல்லோருக்கும்
எங்கும் பொழிந்து கொண்டிருக்கிற இறைவனுடைய அருள் இங்கே வந்து நிரம்பும். அவ்வளவுதான், அகத்தில நிரம்பும். அவ்வளவுதான். இப்ப தூய அருள் மழை பொழியும் நாடங்கள் நாடே, இன்ப பயிர் ஓங்கி வளர் நாடங்கள் நாடே. அந்தமொன்றில்லா ஆனந்தம், அதைத்தான் இன்ப பயிர் ஓங்கி வளர் என்றால் அது முடிவில்லாம போய்கொண்டே இருக்கும். அதான் ஓங்கி வளர் என்பது முடிவில்லாதது என்பது இங்க கருத்து. வளர்றதுண்டல்ல, முடிவில்லை. இந்த பிரபஞ்சத்தை சொல்லுவார்கள், முடிவில்லாத பிரபஞ்சம் போய்கொண்டே இருக்கு. இன்ப பயிர் ஓங்கி வளர் நாடங்கள் நாடு என்ற அந்தமொன்றில்லா ஆனந்தம் உள்ள நாடு. அதான் ஓங்கி வளர் என்பது அதுதான். ஏன்னா ஆனந்தம் வளர்ந்து கொண்டிருக்க சொல்ல இயலாது. ஆனந்தம் ஏற்கனவே முழுமையானது. அதை பிறகு வளர்றதுன்றா அது முதல் குறையா இருக்கிறது. ஆனந்தத்துல குறை இருந்தா தான் நிறைவேறும். அது நிறைவானது. வங்கி ஓங்கி வளர் என்பதன் கருத்து எல்லையற்ற முடிவற்ற என்றதான் இங்கு ஓங்கி வளர். இந்திரிய கல்வரற்ற நாடங்கள் நாடே. என்ன சொன்னார்? இந்திரியம். இந்திரியம் என்றால் என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற சொல்லு இன்றிய என்ற சொல்லில இருந்துதான் வந்தது, வேர் சொல்லு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கருவிகள். இன்றியா என்றதுல தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்றது வந்தது. இன்றியா என்ன இந்திரியங்கள் இருக்குது எங்களுக்கு? கர்மேந்திரியம் இருக்கு, ஞானேந்திரியம் இருக்கு. கர்மேந்திரியம் என்றா என்ன? கர்மம் என்றா செயல் செய்கிற கருவிகள். இப்ப வாயில நாக்கு இருக்குது, நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அது செயல், கர்மேந்திரியம். நாக்கு கர்மேந்திரியம். கை இருக்குது, கையால குடுக்கிறன், வாங்குறன், சாப்பிடுறன், எடுக்கிறன், புசிக்கிறன், எல்லாம் கொடுத்தல் வாங்கல் பரிமாற்றம் செய்வது கை. கால் இருக்குது, இங்க இருந்து அங்க நடக்கிறன், போகிறன், ஒரு இடத்துல இருந்து இன்னொடத்துக்கு போறன், அது கால். சரணங்கம் இருக்குது, இன்பம் அனுபவிக்கிறோம், பிள்ளைகளை பெறுகிறோம், அது சரணங்கம். மற்றது கழிவங்கம். 5 கர்மேந்திரியங்கள். ஒன் செல், ஒரு கலத்தலான அமீபாக்கும் அவ்வளவும் இருக்குது. இங்கெல்லாம் காலங்க இருக்குண்டு. அமீபாக்கும் இடப்பெயர்ச்சி உண்டு, உள்ளுக்கு இல்லாட்டி உள்ளுக்கு நடக்கும். அது அமீபாவிலே மெசஞ்சர் எல்லாம் இருக்கு. மெசஞ்சர் ஆரண்டு நாக்கு எங்களை கதைக்கிறவர், அது மெசஞ்சர்ல அனுப்பு. அங்கேயும் எல்லாம் இருக்குது. அப்ப இது கர்மேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியங்கள் என்றால் என்ன? அறிகருவிகள், அறிவை தருகின்ற. ஞானம் என்பது அறிவை தருகின்ற கருவிகள். கண்ணால பார்த்து அறிகின்றோம், காதால கேட்டு அறிகின்றோம், மூக்கால முகர்ந்து அறிகின்றோம், தோலால தொட்டுணர்ந்து அறிகின்றோம், நாவால சுவைத்து அறிகின்றோம். நான் 2க்கும் வருது பாத்தீங்கன்னா. பேசும் பொழுது கர்மேந்திரியம், சுவைக்கும் பொழுது கர்மேந்திரியம். 10 இந்திரியங்கள். இதெல்லாம் இப்ப என்ன செய்யுது? ஏன் கல்வர் என்று சொன்னார்? இது இப்போ எங்களுக்குத்தான் செய்து கொண்டிருக்கு. கை எங்களுக்காகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கு. நான் எங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கு. சச்சங்கம் நடத்தினாலும் இதுல எனக்கு என்ன புகழ், எனக்கு என்ன பெயர் வருவதுதான் நான் அடிச்சு கொண்டிருக்கு. எனக்காகத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கு. எல்லாம் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கள்ளத்தனம். ஏன் கள்ளத்தனம்? இது எல்லாம் இறைவனுடையது. தோட்டத்தில் இருக்கிற தோட்டக்காரன் தேங்காயை பறித்து தானே பயன்படுத்தி கொண்டிருந்தால் தனக்காக எப்படி இருக்கும்? கள்ளன் என்று தானே சொல்லுவோம். அதே மாதிரி இந்த தோட்டத்தை தந்தது இறைவன். இந்த தோட்டத்துக்கு உரிமையாளன் அவன். நாங்கள் இங்கே அதை காவல் காத்ததை விட்டுட்டு நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருந்தா கள்ளர் தானே. இப்ப இந்த கரணங்கள் எல்லாம் பசுகரணங்கள். பசுகண்ட ஆன்மா எங்கட வேலையை செய்து கொண்டிருக்கு. எங்களுக்காக செயல் செய்து பொருள் விட்டது. எங்களுக்காக ஓடி ஹாலிடேக்கு போகுது, பிள்ளைகிட்ட போகுது, மாமிகிட்ட போகுது, மனைவிட்ட போகுது, மச்சாலிட்ட போகுது, சின்ன வீட்டுக்கு போகுது, சினிமாவுக்கு போகுது, எல்லாம் செய்யுது. எங்களுக்காக வாச்சாலம் பேசுது. நாக்கால வளைச்சு திறம்பெல்லா நாக்கால பேசி எல்லாம் செய்யுது. எங்களுக்காக இன்பம் அனுபவிக்குது. எங்களுக்காக கழிவை கட்டுது. எங்களுக்காக பார்த்து அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இந்த சீலு, அந்த புடவை, அந்த வீடு, இந்த கார், நல்ல வாசம், இந்த சென்ட், அந்த ஃப்ராக்ரண்ட் இல்லையா, அவற்றை
இவர் பாடகர் வந்திருக்கிறார், இந்த பாட்டு அந்த பாட்டு, இப்படி எல்லாம் எங்களுக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இது எங்களுக்காக செய்யக்கூடாது. இது உண்மையிலே நம்பிக்கையாக இறைவன் தந்தது. அவற்ற வேலை பார்க்க வேணும். இதெல்லாம் கள்ள வேலை. அதுக்குத்தான் அந்த 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் ரெண்டையும் ஒன்றிக்கிறதுக்குத்தான் 2 கையே ஒண்டா கொண்டு வர்றது. 2 கையே ஒண்டா கொண்டு வர்றது. 2 கையே ஒண்டா கொண்டு வர்றது. நாக்கு 2 வேலை செய்யும். ஒன்று பேசும், மற்றது சுவைக்கும். டபுள் வேலை. அவர் கொள்ளாதவர். அதுக்காகத்தான் மௌனமா இருக்கிறது. கண் எல்லா இந்திரியங்களும் இருந்த இடத்துல இருந்து பார்க்கும். நாக்கு இருந்த இடத்துல இருந்து ஓடிப்போய் அங்க பார்க்கும். அதுதான் கண்ணை மூடுறது. பாருங்க, கை 2ஐயும் உண்டா வச்சு வாயை மூடி மௌனமாக இருந்து கண்ணை மூடினால் அதுக்கு அங்கால கடவுளை கும்பிடலாம். இதுதான் அது இந்த விளக்கம். இப்ப அப்படி இருந்த இந்திரியங்கள் எல்லாம் முத்தி பெற்ற பிறகும் இருக்கும். ஜோகர் சுவாமிகளுக்கு கைகால் எல்லாம் இல்லாம போச்சுதா? ரமணருக்கு இல்லாம போச்சுதா? ராமகிருஷ்ணருக்கு இல்லாம போச்சுதா? அப்ப அது செய்கிறதெல்லாம் இறைவன் வேலை. இனதுரை தனதுரையாக சம்பந்தம், இனதுரை தனதுரையாக என்று சொல்லுவேன். ஜாமோதிய கல்வியும் அறிவும் தாமே பிற வேலவர் தந்ததனால் அருணகிரிநாதர். எல்லாம் இறைவனுக்காக வந்துடும். அப்ப இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்ன? சிவகரணங்கள் ஆகுது. முதல் பசுகரணங்களா இருந்தது, சிவகரணங்கள் ஆகுது. எங்களுக்காக இருந்தது. இப்பதான் உடைமையாளருக்காக வேலை செய்யும். அதுதான் நேர்மையானது. இப்ப செய்கிறது கள்ள வேலை. கள்ள வேலை. தோட்டக்காரன் எங்கேயோ இருக்கிறான். தோட்டக்காரன் தோட்டத்துல இருந்து நாங்கள் தேங்காயம் மாங்காயம் பறிச்சு எங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனபடியினால இந்திரிய கல்வர் என்ன? இறைவனிடம் போனால் அது இல்லை, எல்லாம் அவற்ற வேலைதான் செய்யும். கண்கால் காண்மின்களோ கரை நஞ்சுண்ட கண்டன் தன்னை, கண்கால் காண்மின்களோ செவிகால் கேண்மின்களோ, மூக்கே நீ முரலாய், கால்கள் எல்லாத்தையும் படிக்கிறார். எல்லாம் இறைவனுக்காக வந்துடும். அதுதான் உண்மையான நேர்மையான. அது வரைக்கும் கள்ளர். அந்த நிலை வந்துட்டா கல்வர் இல்லை. இந்திரிய கல்வரற்ற நாடங்கள் நாடே என்றதைத்தான் சொல்லுகிறார். அடுத்ததாக என்ன சொன்னார்? என்பு நனினக்குருக என்னை வலிந்தாண்ட என் குரவன் காட்டி வைத்ததெங்கள் வளநாடே. சிவலோகம் காட்டினார். செல்லப்பா சுவாமிகள் யோகருக்கு சிவலோகம் காட்டினார். சும்மா இல்லை, லெக்சர் அடிச்சு கொண்டிருக்கையில விவேகானந்தர் ராமகிருஷ்ணன்கிட்ட போனார். கடவுளை கண்டீரோ என்றார். கண்டேன் என்றார். உனக்கும் காட்டுவோம் என்றார். தலையில கைய வச்சார். தெரிஞ்சு. அதான் என் குரவன் காட்டி வைத்தது எங்கள் வளநாடே. அந்த நிலையை, அந்த இடத்தை, சிவலோகத்தை காட்டினார். எப்படி காட்டு? என்னை வலிந்தாண்ட வெளியே வந்து செய்தார். நான் ஒன்றும் கஷ்டப்பட்டு அவருக்கு கீழே இருந்து அவருக்கு சேவகம் செய்து அவருக்கு பிறகு கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு கால் பிடிச்சு விட்டு அவருக்கு குளிக்க வாது அவருக்கு காசு கொடுத்து அவருக்கு கொட்டில் போட்டு கொடுத்து அப்படி ஒன்றுமே செய்யலே. வெளியே செய்தார். என்னை வெளியே வந்தாண்டு கொண்ட, வலிய வந்தாண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே. அபிராமி பட்டர் சொல்லுவார். வலிய வந்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் என்று சொல்லுவார். அப்படி அவர் தனியா தண்ட பாட்டில் வந்து ஆண்டு கொண்டு அதான் சொல்லுவார். குருநாதர் சொன்ன, நீ குருவை தேடி போக தேவையில்லை. குரு உன்னை நாடி வருவார். குரு உன்னை தேடி வருவார். நாங்கள் எல்லாம் ஃப்ளைட் எடுத்து குருவிட்ட போய் அப்புறம் அங்கே டிக்கெட் புக் பண்ணி எல்லாம் கிட்ட இருக்கிறதுக்கு $1000, கொஞ்சம் தள்ளிக்கிறதுக்கு 500, தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு 200, அப்படி எல்லாம் இருக்குல்ல கட்டணங்கள். அப்படியெல்லாம் போய் குரு பார்த்துட்டு வர காலம் இது. அப்படி அல்ல. என்னை வலிந்தாண்ட என் குரவன், எப்படி அவன் என்னை ஆண்ட போது எப்படி இருந்தது? என்பு நனினக்குருக, என்பு நனினக்குருக. கண்ணுருகவில்லை, நாவுருகவில்லை, உடம்புருகவில்லை, உடம்பு மட்டும் உருகவில்லை. அப்படியோ எலும்பு குருத்தெல்லாம் உருகுது.
தினைத்துணை இன்னதோர் பூவினில் தேனுண்ணாதே நினைத்தொரும் காண்டொரும் பேசுந்தொரும் அனைத்து எலும்பும் நெக ஆனந்தத்தேன் ஜொரியங்குனிப்புடையானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி மாணிக்கவாசகர். சும்மா அந்த தீன் கொஞ்சம் தினை போல அளவிருக்கிற அந்த தீன் இருக்கிற இதுகளுக்கெல்லாம் போகாத, அதுல போய் ரீங்காரம் விட்டு கொண்டு ஊதி கொண்டிருக்காத, எங்களுடைய சிவபெருமானிட்ட போ. அங்கே ஆனந்தத்தேன் பார்த்து, ஆனந்தம் என்ன வருது? எல்லையற்ற முடிவற்ற, அதான் ஆனந்தம். ஆனந்தத்தேன் சொரியும். அது எப்படி சொரியுது? அனைத்து எலும்பு நெக, எல்லா எலும்பெல்லாம் உருகும். அவங்க அதை போடும், அந்த அளவுக்கு உருக்கும். அனைத்து எலும்பு நெக ஆனந்தத்தேன் சொரியும் என்று சொன்னார் மாணிக்கம். அப்படி என்பு நனினக்குருக என்னை வலிந்தாண்ட என் குரவன் காட்டி வைத்ததெங்கள் வளநாடே என்று யோகர் சுவாமிகள் படிக்கிறேன். அடுத்த பாடலை பார்ப்போமா? படிங்க. ஆதியந்தம் இல்லாத நாடங்கள் நாடே, அம்பரம் போலே நிறைந்த நாடங்கள் நாடே, தீதில் அருட்கடல் சூழ்ந்த நாடங்கள் நாடே, திக்கட்டும் பெருகி வளர் நாடங்கள் நாடே, சோதிமயமான உயர் நாடங்கள் நாடே, சுருதி எல்லாம் ஓலமிடும் நாடங்கள் நாடே, ஓதாமல் ஓதிவித்த உயிருக்குயிர், ஓதாமல் ஓதிவித்த உயிருக்குயிராம் நாதன் பொன்களல் காட்டி வைத்த நாடங்கள் வள நாடே. நாடு சிவலோகம் முத்தி நிலை, அதை சொல்றார். ஆதி அந்தம் இல்லாத நாடங்கள் நாடே, எல்லா உலகங்களும் ஒரு நேரத்துல தோன்றியவை இல்லையா? அப்படித்தானே? எல்லா உலகங்களும் ஒரு நேரத்துல தோன்றிய. சிவஞான போதத்துல முதற் சூத்திரம் சொல்லு. அவன் அவள் அது எனும் அவை மூவினமையில். இந்த உலகத்தை பார்த்தால் அவன் அவள் என்று உயிர் உள்ளதாக இருக்கின்றது. அது என்று உயிரற்ற சடப்பொருளாகவும் இருக்கின்றது. உயிரில்லதை சேதன பிரபஞ்சம் என்றும் உயிரில்லாத சடப்பொருட்களை அசேதன பிரபஞ்சம் என்றும் சொல்லுவார்கள். அவன் அவள் அது வினவை பூவினவையில் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம். எவ்வாறு தோன்றியதோ எவ்வாறு நின்றதோ அதே மாதிரி திருப்பி ஒடுங்கும். அந்த ஆதி என்மனார் புலவர். எங்கே போய் முடியுதோ அங்கே இருந்து திருப்பி தோன்றும் இந்த உலகம் என்று சொன்னது. இந்த உலகம் இப்படி உலகத்துக்கு ஒரு தோற்றம் உண்டு, ஒரு இருக்கிற காலம் உண்டு, முடிவொன்று ஒன்று உண்டு. பிறகு அந்த முடிவில இருந்து திருப்பி இன்னொரு தோற்றம் வரும், அடுத்த சைக்கிள், நெக்ஸ்ட் சைக்கிள். அப்படித்தான். இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் டேட்ஸ் for this universe only set by the Hinduism. Carl Sagan என்ற விஞ்ஞானி தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார். The Hinduism is the only religion among the world that says infinite number of births and deaths for the universe. அது சயின்ஸும் அப்படித்தான் சொல்றது. ஆதி. ஆனால் இதெல்லாம் தோன்று நின்றாலும் இது எல்லாவற்றிலே இருந்து தோற்றமும் இல்லாமல் மரபும் இல்லாமல் இருக்கிற சிவருடைய இருப்பு, அவருடைய தளம் தான் இந்த பரலோகம். His plane of existence, the God plane of existence, அதுதான் பரலோகம். அது ஒருவரும் தோற்றுவிப்பதும் இல்லை, முடிவிப்பதும் இல்லை. அதுதான் ஆதி அந்தமில்லாத நாடங்கள் நாடு. அடுத்தது
அம்பரம். அம்பரம் போலே நிறைந்த நாடெங்கள் நாடு. அம்பரம் என்றால் என்ன? வெளி. வெளி. அதான் சித்தம்பரம். சித்தம்பரம் அறிவுமயமானது. அதான் சித்தண்டா அறிவுமயமான வெளி சித்தம்பரம். அப்படி அது அம்பரம் போலே வெளி எங்கன்னு நிறைந்திருக்கு. வெளி எல்லா இடமும் இருக்குத்தானே, எல்லாத்திலையும் இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் இருக்குது. திண்மத்துக்குள்ளேயும் துணிக்கைகளுக்கு இடையில அதுக்கு இடம் கொடுத்திருப்பது வெளி. துணிக்கைகளுக்கு இடையில அணுக்களுக்குள்ளே எலக்ட்ரான்கள் அசைவத்துக்கு இடைவெளி கொடுத்திருப்பது வெளி. அப்ப எங்கு நிறைந்திருக்குது? அம்பரம் போலே நிறைந்த நாடங்கள் நாடே, தீதில் அருட்கடல் சூழ்ந்த நாடங்கள் நாடே. அருட்கடலே என்ற கருணா சாகரா என்று சொல்லுவார்கள் வடமொழியில். சாகரம் என்றா கடல், கருணா என்றா அருள். கருணா சாகரா அருட்கடல். தீதில் அருட்கரல். அன்பென்றால் அங்க நிபந்தனை உண்டு, ஒரு அளவு உண்டு. ஆனா இந்த அருள் என்றால் எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, தூய அன்பு. ஆனபடினால தீதில் அருள் என்ற கடல் சூழ்ந்த என்றா அது பெரிய சமுத்திரம். அவனுடைய அருள் பெரிய கடல் அல்லது சமுத்திரம். சூழ்ந்த நாடங்கள் நாடே. சமுத்திரம் பத்துமோ? தீதில் அருட்கடல் சூழ்ந்த நாடங்கள் நாடே. அளவற்ற அன்பாளன், அளவற்ற அருளாளன் என்று குரான்ல வருகிறவனை பற்றி. அந்த அளவற்ற அருளும் அளவற்ற அன்பும் எல்லையற்ற அன்பு நிபந்தனற்ற அன்பைத்தான் அருள் என்று சொல்லுவது. அது இறைவனுடைய எண் குணங்களில் ஒன்று. அந்த அருள் சூழ்ந்த நாடங்கள் நாடே. திக்கட்டும் பெருகி வளர் நாடங்கள் நாடே. பெருகி வளரண்டு வருகிறது. அங்கே சொல்லுகின்ற நாங்கள் முதல் ஒன்று வந்தது பயிரை பற்றி பார்த்து நாங்கள் இன்பப் பயிர் ஓங்கி வளர் நாடங்கள் நாடு என்று. ஓங்கி வளர் பெருகி வளர் எல்லாம் கருத்து, முடிவில்லாதது கண்டது கருத்து. வளர்றதண்டா குறையிலிருந்து நிறைக்கி போறதல்ல, முடிவில்லாதது. இது திக்கட்டும் முடிவில்லாத நாடு எங்கள் நாடு. இது ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பரலோக பிளேன். என்னண்டா பரலோகம் என்றா நாங்க யோசிக்கிறது இப்படி. நாங்கள் இப்ப கனடாவில் இருக்கிறோம். இங்கே இருந்து டொரண்டோவில் இருந்து வென்கூவருக்கு ஒரு ஃபிளைட் எடுத்து போனா அது ஃபிளைட் அங்கே இருக்கிறது உண்டு. அப்புறம் வென்கூவர்ல இருந்து லண்டனுக்கு ஃபிளைட், லண்டன்ல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஃபிளைட். இந்த மாதிரி தான் நாங்க பரலோகத்தை யோசிக்கிறது. நாங்கள் இருக்கிற உலகம், இந்த உலகம், பூலோக புவர்லோக, இந்த பிரபஞ்சம், பிரகிருதி. இதுல இருந்து ஒரு ஃபிளைட் எடுத்து அங்கால போனால் அங்கே இருக்கிற உலகம் கொஞ்சம் தூரத்துல அங்கால போனா, கொஞ்சம் நேரம் தூரம் தாண்டி போனால் அங்க அசுத்தமாயா உலகங்கள். அங்க இருந்து அங்கால போனா சுத்தமாயா உலகங்கள். அதையும் தாண்டி போனா பரலோகம். எங்களுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டைமை வச்சுத்தான் நாங்க சொல்றது. இது இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைமை கடந்தது. எப்படி என்றால், நாங்கள் இருக்கிற இந்த உலகத்திலேயே இந்த உலகம் பிரகிருதி உலகம், மூலப்பிரகிருதி. இது பிரகிருதி மாயையினால் ஆன உலகம். இதற்கு அடுத்ததாக ஒரு உலகப்பரப்பிற்கு அசுத்த மாயா உலகம். அது ஃபிளைட் எடுத்து 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் 20 மணித்தியாலத்துல போய் சேர்ற உலகம் அல்ல. தூரம் நேரம் கடந்த உலகம் அல்ல. அதுவும் இதுக்குள்ளேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. இதை ஊடுருவி ஊடறுத்து இதற்கு ஊடுருவி நீக்குது. இதற்கு அப்பாலாயும் இருக்குது. அதான் அங்க இருக்கிறோம். இதற்கு அப்பாலாயும் இருக்குது. அது எப்படி என்று சொன்னால், நீங்கள் மலைநாடுகள்ல போயிருக்கல பார்த்தால் முகில் கூட்டங்கள் வீட்டுக்குள்ளால போகும். முகில் கூட்டம் வீட்டுக்குள்ளால போகும். அந்த மாதிரி அந்த உலகமும் இதை ஊடறுத்து அது நகர்ந்து கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருக்குது. ஆனா எங்களுக்கு அது இந்த இருப்பும் தெரியாது, இயக்கமும் தெரியாது. ஏனென்றால் எங்களுடைய கண்காது மூக்கு போன்ற கருவிகளும், எங்களுடைய விஞ்ஞான டெலஸ்கோப் கண்ணாடி போன்ற கருவிகளும் பிரகிருதி மாயையினால் ஆனவை. அந்த உலகம் அசுத்த மாயா கூறுகளினால் ஆனது. பிரகிருதி மாய கருவி கரணங்கள், கணக்குகள், விதிகளினால அந்த அசுத்தமாயா உலகங்களுடைய இருப்புகளை நாங்கள் காணவோ கண்டுபிடிக்கவோ எதிர்ப்பு கூறவோ முடியாது. அதே மாதிரி ஆனா அவர்களுக்கு எங்களை தெரியும், பார்க்க அதெல்லாம் இருக்கு. அடுத்ததாக 3வது உலகம் இருக்கிறது, சுத்த மாயா உலகம். அது இந்த உலகம் எங்களுடைய பிரகிருதி மாயை, அடுத்த அசுத்த மாயை, 2யும் ஊடுருவி ஊடறுத்து அதற்கும் அப்பாலா விரிஞ்சிருக்கு.
அது அசுத்த மாயா உலகம். அங்கே இருக்கிறவர்களை இந்த 2 உலகத்தினருக்கும் பார்க்கவோ அறியவோ கணிக்கவோ எதிர்கொள்ளவோ முடியாது. ஆனா அங்கே இருக்கிறதுக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் அந்த சுத்தமாயா உலகம், சுத்தமாயா உலகத்துக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியாது. அப்ப இந்த அசுத்தமாயா, பிரகிருதி மாயா, அசுத்தமாயா, சுத்தமாயான்றதான் உலகங்கள். இந்த 3 உலகங்களுக்கும் தோற்றம் ஒடுக்கம் உண்டு. இப்ப முதல் பிரகிருதி மாயெல்லாம் ஒடுங்கின பிறகு அசுத்தமாய உலகங்களும் சுத்தமாயங்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அதுக்கு பிற்படாத சுத்தமாயா உலகங்கள் சுத்தமாயா உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். சுத்தமாயா உலகங்கள் ஒவ்வொன்றாக ஒடுங்கி வந்து ஈட்டிலே சிவத்திலே எல்லாம் ஒடுங்குற காலம், சுத்தமாயை ஒடுக்குற காலம்தான் மகாசங்கர். அதை சிவன் நேரடியாக தானே செய்வார். அதுக்கு இடையில எல்லாம் ஏஜென்ட் இருக்கு அவருக்கு செய்யறதுக்கு. மூவுலகங்களும் தொடுங்கி நிற்கும் இறைவனிடம். இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே இருவரந்தம் உறுதியில் நின்றாரென் இறுதிதான் உண்டாகாதாம். சக்தியும் சிவத்தில் ஒடுங்கும். அந்த நேரத்தில் சிவன் தாண்டவம் ஆடுவார். சம்கார தாண்டவம், மகாசம்ஹார தாண்டவ சாட்சினே நமக என்று அம்பாளுக்கு ஒரு பெயர். மகாசம்கார காலத்தில், அந்த மகா பிரளய காலத்தில் அவர் இறைவன் ஆடுகின்ற சம்கார தாண்டவத்தை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அம்பாள் என்றும் லலிதா சகஸ்டநாமன் சொல்லு. அம்பாளும் பார்த்து கொண்டிருந்து விட்டு அப்படியே சிவத்தில் ஒடுங்குவாள். ஒடுங்கினா அதுதான் முற்றளிப்பு, எல்லாம் ஒடுங்கிட்டு. அதுதான் இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே இருவரும் தம் உறுதியில் நின்றார் நின்று இறுதிதான் உண்டாகாதான். சிவம் சக்தி 2 இருக்கும் வரைக்கும் அது முற்றளிப்பு அல்ல, மகாசம்ஹாரம் அல்ல என்று சொல்லுவார்கள். அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால், அறுதியில அரண் தான் எல்லாம் அழித்ததுனால அவனால் இன்னும் பிறதென்னாம் ஆக்கண் நோக்கம் பேரது கரணத்தாலே. அவற்றிலிருந்து திருப்பி இதெல்லாம் அடுத்த பஞ்சகிருத்தியம் வந்த உடனே அடுத்த சைக்கிள்ல எல்லாம் வரும். திருப்பி சுத்தமா சிவத்திலிருந்து சக்தி, அதான் சிவன் சத்திதனை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரிடாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும் தவந்தரு ஞானத்தோர்க்கே இத்தன்மைதான் தெரியும் அன்றே. அப்படி சிவத்திலிருந்து சக்தி, பிறகு சிவன் சக்தி 2 சேர்ந்து இன்டராக்ட் பண்ணி அடுத்ததா வரும், உலகம் முழுக்க வரும். அப்ப தோன்றி நின்று மறைகிறதான் இந்த மூவுலகங்கள். அந்த சிவத்தினுடைய இந்த 3 தளங்களையும் ஊடுருவி, அசுத்தமாயா சுத்தமாயா உலகம், அசுத்தமாய உலகம், பிரகிருதி வாயோல 3 தளங்களையும் ஊடுருவி வியாபித்து அதற்கு அப்பால் எல்லையற்று பரந்திருக்கிற தளம் இடம் வந்து பரலோகம். அதுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. பரலோகம், பரவேண்டா சுப்ரீம், பியாண்ட், எல்லையற்ற. அதைத்தான் சொன்னார். திக்கட்டும் எல்லா இடங்களுக்கும் பெருகி வளர் என்றா முடிவில்லாது நிறைந்து நீக்கம் என்று நிறைந்திருக்கின்ற நாடு எங்கள் நாடு. அப்ப நீங்க இந்த இதுகளெல்லாம் பிளைட் எடுத்து போறது இல்லை. பரலோகமும் இங்கதான் இருக்குது, சுத்தமாயா உலகம் இங்கதான் இருக்குது, அசுத்தமாயா உலகம் இங்கதான் இருக்குது. அது இந்த வியாபகங்கள் வித்தியாசமா இருக்குது. இப்ப புரிஞ்சுதா? உலகம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சிவ பூஜை செய்யும் பொழுது நீங்கள் தத்துவங்களை ஒடுக்கி அதை செய்யக்குள்ள இந்த இது செய்வீங்க. டெய்லி மீட்டல் ஒன்று இருக்கிறது. அப்ப திக்கட்டம் பெருகி வளர் நாடெங்கள் நாடே என்றது இந்த பரலோகத்தை சொல்றேன். இந்த பிரகிருதி மாயா உலகம், அசுத்தமாயா உலகம், சுத்தமாயா உலகம் 3ஐயுமே ஊடுருவி, அதான் வெளி அம்பரம் ஊடுருவி அதற்கு அப்பாலுக்கு அப்பாலா வியாபித்து தோற்றமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இறைவன் இறைவனுடைய தளமாக வீடாக இருக்கின்றதுதான் அது. இறைவனுடைய வீடு என்று சொல்லுவார்கள். இதை நாட வீடு என்று சொல்லுவார்கள். பிறகு அவர் தொழிற்பட தளத்துக்கு வரைக்க சுத்தமாயா உலகம் வரும். அவன் கிருத்தியங்கள் பஞ்சகிருத்தியங்கள் ஆற்றுறதுக்கு சுத்தமாயா தளத்துக்கு வருவார். அவருடைய தலைமைச் செயலகம் என்று நான் சொல்லுவேன் சுத்தமாயா தளத்தை. அங்கேதான் ஆபீஸுகள், டிபார்ட்மெண்ட்கள், படைத்தல் டிபார்ட்மெண்ட், காத்தல் டிபார்ட்மெண்ட், மறைத்தல் டிபார்ட்மெண்ட், அருளல் டிபார்ட்மெண்ட், அழித்தல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வச்சு அங்க வரைக்குள்ளே அவர் தன்னுடைய ஒபிஷியல் யூனிஃபார்மோட வருவார். தடஸ்த நிலை. அவருடைய சொந்த இடத்துல இருக்கேக்குள்ள அவர் வீட்டில் இருக்கிற மாதிரி இருப்பார். அது சுயரூப நிலை. அப்ப சோதி திக்கட்டம் பெருகி வளர் நாடங்கள் நாடே. இந்த நாட்டு வியாபகத்தை கொஞ்சம் பார்த்துட்டோம் நாங்கள் எப்படி இருக்குமென்ட்டு. இந்த நாடு எங்கேயோ தூரத்தில் இருக்கிற நாடு, பிளைட் எடுத்து போடுற நாடு, நேரத்தை செலவழித்து போடுற நாடு என்றது அல்ல.
இது இங்கே இருக்கின்றது, இதற்கு அப்பாலுக்கு அப்பாலாயும் இருக்கின்றது. இதைத்தான் சொன்னார்கள் என்ன, பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடியதன். இதுக்கு அடிமுடி தேட இல்லைமா? இல்லை, அடிமுடி தேட முடியாது. திக்கட்டம் பெருகி வளர் நாடங்கள் நாடே. அடுத்தது சோதிமயமான உயர் நாடங்கள் நாடே. ஒளி சோதி, இறைவனை சொல்லுவார்கள் சோதி என்று. சோதியே சுடரே சுழலி விளக்கு என்பவர். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. ஒளி என்று படிப்பார்கள். தினகர கோடி பிரபாகர லிங்கம், 100 கோடி சூரியர்கள் சேர்ந்தது போல இருக்குது என்றுவார்கள். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா, கோடி சூரியருடைய பிரப ஒளிக்கு சமமான ஒளி என்று சொல்லுகிறார்கள். பட்டப்பகல் பட்டப்பகல் போலொடிரன் நாடங்கள் நாடே. பகலிரவு தோன்றாத நாடங்கள் நாடே. இதுலதான் வருது தெரியாது. யுவர் சுவாமி கிட்டுவார். பட்டப்பகல் போல பகல் இரவு தோன்றாது. அங்க இரவில்லை, அங்க இரவில்லை அந்த ஒளியில. சூரியனை போல ஒளி என்றம், கோடி சூரியன் லட்சம் சூரியன் என்றம். ஒரு சூரியனுடைய வெம்மையே தாங்க முடியல எங்களுக்கு. கிட்ட போயில சூரியனுக்கு இல்ல, சூரியனுடைய ஒளியே எங்களை தாக்கி போடுவான். ஏகாசமிட்ட இருடிகள் வேகாமி ஆகாசங்காவலன்றுந்தி பர, அதற்கப்பாலுங்காவலன்றுந்தி பர என்று இருக்குது. இடையில சூரியனுடைய வெப்பங்கள் எங்களை நேரம் வந்து தாக்காம சில ரிஷிகள் அங்க இருக்கிறார்கள். அவர்களோட ஸ்பெஷல் ஜாக்கெட் போட்டிருக்கிறார்கள். ஏகாசமிட்ட இருடிகள் வேகாமி. இது சங்க இலக்கியத்திலேயும் வந்திருக்கு இதை பற்றிய பாடல். இது மாணிக்க வாசகரும் பாடுறேன். இந்த ஓசோன் லேயர்ஸ் எல்லாம் சொல்றார்கள் எங்களை பாதுகாக்கிறது. அதே மாதிரி சில தெய்வங்கள், சில முனிவர்கள் அங்கே இருக்கிறார்கள். திருமுருகாற்று படையில வருது. அவர்களை தாங்குவது முருகனுடைய ஒரு கை, பாதுகாப்பது. அப்படி சூரியன் வெப்பமே இப்படி இருக்க, கோடி சூரியர் வந்தா பொசுக்கி தள்ளி போடுமല്ലോ. அதுதான் ஸ்ரீரோத்திரத்துல சொல்லுவார்கள். தியான சிலகத்தில் வரவர். கோடி சூரிய பிரகாசம் இருந்தாலும் சரத்கால சந்திரனை போல குளிர்மையான ஒளி. பிரைட்னஸ், ஒட்டே பிரைட்னஸ், பொல்லாத பிரைட். ஆனா கண்ணை குத்தாது, எரிக்காது. அது சந்திரனுடைய ஒளியை போல குளிர்மையானது. சும்மா சந்திரன் இல்லை, சரத்கால சந்திரன். சரத்காலம் என்பது நவராத்திரி காலம், ஐப்பசி கார்த்திகை மாசத்து இல்ல, புரட்டாசி ஐப்பசி காலம். சரத்காலம் புரட்டாதி ஐப்பசி. எஸ், புரட்டாசி ஐப்பசி, அந்த சரத்காலம். சரத் ருது என்று சொல்லுவார். ருது என்ற காலம், சரத் ருது. அந்த காலத்து சந்திரனை போல குளிர்மையாக இருப்பது, அதான் ஜோதி. மனத்தையும் ஒளியாக்கி. மனம் என்றது ஒரு கருவி, மனம் அங்க இல்லை. இது ஆன்மா, உயிருக்க போகணும். மனம் என்றதெல்லாம் அவங்களோட கருவி கரணங்கள், அதுக்குன்னு தோன்றி நிற்கு. அப்ப சோதிமயமான உயர் நாடங்கள் நாடு என்றா அதுதான் அந்த அவருடைய சோதி, இறைவனுடைய சோதியை விளங்குவது. எப்படி சோதி என்றது இதுதான். இந்த சோதிக்குள்ள போனா அங்க பகல் இரவில்லை, ராப்பகல் இல்ல வெட்ட வெளியிலே ரமித்திருப்போம்பா அருணாச்சலா ரமண. ராப்பகல் இல்ல வெட்ட வெளி, அம்பரம் போலே நிறைந்த நாடங்கள் நாடே என்ற அம்பரம் வெளி. ராப்பகல் இல்ல வெட்ட வெளியிலே ரமித்திருப்போம் என்றா சேர்ந்து சுகித்து இருப்போம் பா அருணாச்சலா என்ற ரமணர். இது இயேசு கிறிஸ்துவனுடைய யோவானுடைய வெளிப்பாடுகள். பைபிள் புத்தகத்துல கடைசி அத்தியாயம் யோவானுடைய வெளிப்பாடுகள் அதுல வரும். அங்கே சூரியன் உதிப்பதுமில்லை அஸ்தமிப்பதுமில்லை, தேவ ஆட்டுக்குட்டியானவரே இதற்கு ஒளியாக இருக்கிறார். இங்கு ராப்பகல் இல்லாதபடியினாலே இதன் வாசைகள் அடைக்கப்படுவதே இல்லை. தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே இதில் பிரவேசிக்கிறார்கள். அந்தாலும் பார்த்திருக்கப்பா, யோவான் பார்த்திருக்கிறார், ரமணர் பார்த்திருக்கிறார், ஜோகர் பார்த்திருக்கிறார். எல்லாரும் பார்த்து பார்த்து எழுதி வச்சிருக்கிறோம். நாங்க பார்ப்போமோ தெரியாது, ஆனா அவர்களுடைய கண்ணுக்குள்ளால பார்க்கக்கூடியதா இருக்கு. அதுதான் சோதிமயமான உயர் நாடங்கள். இந்த உயரண்டா உயரமானதல்ல, இட்ஸ் நாட் அ ஹை டிஸ்டன்ஸ்ல இத்தனை மீட்டர் இத்தனை இதன்று இல்லை. உயர்ந்த சுப்ரீம், அது கிஞ்சாலே ஒன்று இல்லை. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே.
அதான் உயர் நாடு. ஆடுங்கள் நாடே சுருதி எல்லாம் ஓலமிடும் நாடுங்கள் நாடே. சுருதி என்றா என்ன? வேதங்கள் வேதங்கள். ஓலமிடம். ஓலமிடம்ண்டா எலத்து சத்தமிட்டு அபய குரல் எடுக்கிறது, புகழ்றது, கூப்பிடுறது, அழைக்கிறது எல்லாமே ஓலமண்டு வரும். அபயம் கொண்டு வரும். பெரிய சத்தமா சத்தமா ஓலம் ஓலம் மண்டு வரும். கந்தபுராணத்திலேயும் பாட்டு இருக்கு. இவரும் வெளியே வச்சுக்கிறார் யோசாங்க ஓலாட்டன். இப்ப ஓலம் ஓலமிடுதல். ஓலம் வேதங்கள் ஐயா என ஓங்கி, ஐயா என ஓங்கி, அதான் ஓலமிடுதல். ஐயா சுருதிகள் எல்லாம் ஓலமிடும். அங்கெல்லாம் வேத ஒலியெல்லாம் இருக்குது. இப்ப நீங்க சும்மா கதைக்கலாம். இங்க தமிழ் தோத்திரம், சமஸ்கிருத தோத்திரம், வேதம், ஆகமம், அதப்படி இதப்படியாது, அது என்னத்துக்கு இது என்னத்துக்கு, ஓம் சொல்றதோ ஹரி சொல்றதோ ஹரி ஓம் சொல்றதோ எல்லாம் அங்க விரவிய வேத ஒலி விண்ணலாம் வந்து எதிர்ந்திசைப்ப. சுந்தரமுத்தினர் போறார் வரலோகத்துக்கு. போற வழியிலே அவர் ஒரு நல்ல ஒரு டிரெக்ட் கமெண்ட்ரி ஒன்று போட்டிருக்கிறார். ஒரு தரம் போடல, அவர் தான் போற வழியில ஒரு கமெண்ட்ரி போட்டிருக்கிறார். அரவொலி ஆகமங்கள், அரவொலி ஹரோஹரா அரஹர என்ற அரவொலி ஆகமங்கள், இது ஆகம மந்திரங்கள். அறிவாரறி தோத்திரங்கள், தோத்திர பாடல்கள். தோத்திர பாடல் என்றா நானும் நீங்களும் எழுதி வச்ச பாட்டில்லை, காசு கொடுத்து கொஞ்சம் பேருக்கு எழுதி வச்ச பாட்டில்லை, புகழுக்காக பேருக்காக எழுதுற பாட்டில்லை. அறிவார் அறி தோத்திரங்கள். அறிவார் அறியண்டா ஞானிகளுடைய இறைவனை இறைவனோட ஒன்றித்து தான் அதுவாக ஆகி ஒன்றித்து அவர்களுடைய அறிவு அவர் எனதுரை தனதுரையாக என்ற மாதிரி அவன் அறிவு இவன் அறிவாக வருகிற அளவுக்கு ஒன்றித்தவர்களுடைய தோத்திரங்கள். அதுதான் எங்களுடைய திருமுறைகள். அப்படிப்பட்ட பாடல்கள் தான் சொல்றது. அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலாம் வந்து எதிர்ந்திசைப்ப. சுந்தரமூர்த்தினார் கொடுக்கிற நேர்முக வர்ணனை வரலோகத்துக்கு போகின்ற உற்றுட ஒரு சமயத்திலையும் இல்லை, வேதங்கள்ல இல்லை, உபநிடதத்தில் இல்லை, ஆகமத்தில் பகவத்கீதை ஒரு இடமும் இல்லை. இங்கதான் இருக்கு. சுருதி எல்லாம் ஓலமிடன் நாடங்கள் நாடே என்று சொல்லுவார். ஓதாமல் ஓதுவித்த உயிர்க்குயிராம் நாதன். நாதன் என்றா யாரு? தலைவன். தலைவன் நாதன் என்றா தலைவன். உயிர்க்கு உயிராம், உயிருக்கு உயிராக ஆறுயிராக இருக்கின்ற ஓதாமல் ஓதுவித்த என்றால் இப்படி வெளிப்படையா சொல்லாம மௌனத்தினால உணர்த்துறார். மௌன உபதேசம் தட்சணாமூர்த்தி மாதிரி. ஓதாமல் ஓதுவித்த உயிர்க்குயிராநாதன் உண்களல்கள் காட்டி வைத்த நாடங்கள் நாடே. இது அவருடைய குருவை சொல்றார் இருக்கலாம். ஓதாமல் ஓதுவித்த உயிர்க்குயிரான் நாதன் என்னுடைய குருநாதர். அவர் எனக்கு ஓதாமல் ஓதுவித்தவர், என்னுடைய உயிருக்கு உயிரானவர் என்னுடைய குருநாதர். ஒன்கழல்கள் ஒப்பற்ற இறைவனுடைய திருவடிகளை காட்டி வைத்த நாடு எங்கள் நாடு. ஒன்கழல்கள், கழல்கள் என்பது காலுக்கு அணிகின்ற அணி, அதை அணிய வைத்து காலையும் சொல்லுவது. ஒன்கழல்கள் ஒப்பற்ற திருவடிகளை காட்டி வைத்தார் அந்த நாடு. இந்த 2 பாடலும் இன்றைக்கு போதும் நினைக்கிறேன். வான்முகில் வளாது வெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்ட வம்பேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே. பெண்ணாளுடைய சிவனே போற்றி. சிற்றபேசா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவ சிவ.
உங்களோட படிச்சு நானும் அப்படி போறேன், அவ்வளவுதான்.